இன்னியோட உன் கதையை முடிஞ்சது. உன்னால நாங்க அவமானப்பட்டதெல்லாம் போதும். நீ பண்ண திருட்டுத்தனத்தினால பத்திரிக்கையில எல்லாம் என்ன அசிங்கப்படுத்தி எழுதுறாங்க. உன்னை உத்தமன்னு நம்புற ஏன் மக இப்ப லாக்அப்ல இருக்கா. நல்லா இருந்த குடும்பத்துல என்னைக்கு நீ வந்து சேர்ந்தியோ அன்னில இருந்தே என் நிம்மதி, மானம், மரியாதை எல்லாமே போச்சு. இனிமே உன்னை விட்டு வச்சா என் மொத்த குடும்பமும் நிம்மதி இல்லாம சாக வேண்டியதுதான். உன்னை ஒழிச்சு கட்டினாதான் எல்லாம் சரியா வரும். அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன சொல்றதுனால எதுவும் மாற போறதில்ல. நீங்க தான் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆகும். நான் என் மரியாதை எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இனி ஜெயிலுக்கு போனாலும் எனக்கு எந்த கவலையுமே இல்ல. உங்க மான மரியாதை போனதுக்கு நான் காரணம் இல்ல. இதுக்கெல்லாம் மேல நீங்க என்ன சுட்டாலும் நீங்க எழுந்த மரியாதை உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்லை, நான் நிரூபிக்கிறேன். அடேங்கப்பா, நீயே என்ன சிக்கல்ல மாட்டி விடுவ, அதுக்கப்புறம் நீயே என்ன காப்பாத்துவியா? போடா ஃப்ராடு. நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன், இந்த நகையெல்லாம் வீட்டில் வச்சுக்காதீங்க, இதனால உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். நீங்க தான் கேட்கல. சரி, அதை விடுங்க. இந்த நகையெல்லாம் யார் எடுத்தாங்க, எதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்கன்னு நான் நிரூபிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். நீயே நகைங்களை திருடிட்டு நீயே அதை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றியா? இத நான் வேற நம்பணும்? உன்னை நம்பறதுக்கு நான் ஒன்னும் பழைய சாமுண்டீஸ்வரி கிடையாது. நீ போய் சேரு, அதுதான் எல்லாருக்கும் நிம்மதி. ரேவதி, உன்னை இந்த நிலைமையில பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. போலீஸ் ஸ்டேஷனுக்கே நம்ம வந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு நீ லாக்அப்ல இருக்க, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, அதெல்லாம் விடுக்கா. வீட்ல அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க தான் இந்த விஷயத்துல ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. நம்ம நினைக்காததெல்லாம் வாழ்க்கையில நடக்குது ரேவதி. என்னக்கா சொல்ற? அப்படி என்ன நடக்காதது நடந்துச்சு? அம்மா உன் வீட்டுக்காரரை துப்பாக்கியால சுட போயிட்டாங்க. என்னக்கா சொல்ற? என் புருஷன் அம்மா சுட போயிட்டாங்களா? ஆமா ரேவதி, கோவத்துல சுடதான் போயிட்டாங்க. அப்புறம் நாங்கெல்லாம் போய் தான் அம்மாவை தடுத்தோம். அம்மா எதுக்காக கார்த்தியை சுட போனாங்க? அம்மா ஊர் ஜனங்க காட்டின வீடியோவை பார்த்ததுல இருந்தே உன் புருஷன் மேல கோவமா தான் இருக்காங்க. பத்தாததுக்கு அம்மா தான் நகையை திருடிட்டாங்கன்னு எல்லா பேப்பர்லயும் நியூஸ் வந்துருச்சு. அதை பார்த்து இன்னும் அப்செட் ஆயிட்டாங்க. அப்புறம் பத்திரிக்கைக்காரங்களும் பேட்டி எடுக்கிறேன்னு வீட்டுக்கு வந்து ஊர் தலைவரா இருந்துகிட்டே இப்படி நகையை திருடலாமான்னு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த கோபத்துலதான் உன் புருஷனை கொன்னுடுறேன்னு சொல்லி துப்பாக்கி எடுத்துட்டு போய் அவர் நெத்தியில வச்சு சுட போயிட்டாங்க. அப்புறம் நாங்க எல்லாரும் போய் அவங்கள சமாதானப்படுத்தி சுட விடாம தடுத்து நிறுத்தணும். நான் கனவுல கண்டது நிஜத்துல நடந்துருச்சே. என்ன ரேவதி சொல்ற? கனவு கண்டியா? என்ன கனவு? அம்மா என் புருஷனை துப்பாக்கில சுடுற மாதிரி கனவு கண்டேன். அப்படியா? உனக்கு அம்மா கார்த்திகா சுடுற மாதிரி கனவு வந்துச்சா? ஒரு தடவை இல்லக்கா, 2 தடவை வந்துச்சு. அவரும் நகையை பத்தி பல இடங்கள்ல தேடிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்காரு. கவலைப்படாதக்கா, கண்டிப்பா என் புருஷன் கண்டுபிடிச்சிருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி நிறைய விஷயங்களை ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காரு. இதையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கண்டுபிடிச்சிருவாரு. அதை தாண்டி கடவுள் கிட்ட நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி லாக்அப்ல இருக்கிறத என்னால பார்க்கவே முடியல. உனக்காக வாச்சும் அவர் சீக்கிரமா நகையை கண்டுபிடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். அக்கா, நான் இங்க இருக்கிறத பத்தி கவலைப்படல. என் புருஷன் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காரு. அவருக்காக நான் என்ன செஞ்சேன்? இந்த சின்ன விஷயத்த செஞ்சிருக்கேன், அவ்வளோதான். அவரு வெளியே இருந்தாதான் நகை எங்க இருக்கு, அது திருடினது யாருன்னு எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க முடியும். அவரு உள்ள இருந்தா எதையுமே செய்ய முடியாது. நீ சொல்றதும் சரிதான். அவரால் தான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அக்கா, நீ என்ன பத்தி கவலைப்படாத. அம்மாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. அவங்க தான் ரொம்ப மன வருத்தத்துல இருப்பாங்க. சித்திய அம்மா கிட்ட அதிகம் நெருங்க விடாத.
அவங்க ஏதாவது சொல்லி அம்மா மனசை மாத்த ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. நான் வரட்டுமா? சரிக்கா. என்னால நீ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணா போக கூடாது. நீ ஜெயிக்கணும். 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். இந்த பேக் இங்கே தானே போச்சு வைக்க சொன்னாங்க. புதைச்சிட வேண்டியதுதான். இதை நம்ம எடுத்துட்டு போயிடலாமா? ஒரு வேலை தெரிஞ்சிருச்சுன்னா நகைகள் எடுத்தா தானே தெரியும். இந்த முத்துக்களை கொஞ்சம் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? இதை எடுத்துட்டு போய் வித்தா நல்ல காசு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம்.